சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதை பெறப்போகும் நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய். அந்த தினம் என்னை வணங்கிவிட்ட பிறகு வாருங்கள். என் அன்பு குழந்தையே, என் சுமைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று உன் மனதால் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எத்தனை தூரம்தான் உன்னை நெருங்கி வந்தாலும் கண்ணீர் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றது. கவலைகள் மட்டும்தான் மிஞ்சிக் கொண்டிருக்கின்றது என்று இந்த குழந்தைகள் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் உனக்கான வெற்றியை தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீ எதற்காக குழந்தையே மனம் வருத்தப்படுகிறாய்? உன் மனம் எங்கே? உறவிடம் இருந்து, என் பெயர் கொண்ட ஒருவரிடம் இருந்து நீ தேடிக்கொண்டிருக்கும் விஷயத்தில் நான் உனக்கான வெற்றி செய்தியை தருவதற்குத்தான் இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன். ஒரு கட்டத்திற்கு மேல் என் வாழ்க்கையை வாழவே முடியாது, இனி நான் என்னத்தான் செய்வேன், என்னதான் செய்வது என்று தெரியாமல் மனம் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். உன் மன சுமைக்கு தீர்வுக்குத்தான் வழி என்ன என்று தெரியாமல் நீ தீராத குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கும் என் குழந்தையே, உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாயப்பா நான் வந்திருக்கின்றேன். நடப்பதும் நடக்கப் போவதும் நான் அறிந்து கொண்டதுதான். இதோ உனக்கான வெற்றி விழாவோடு உன் வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுகளை செல்வதற்குத்தான் இந்த சாயப்பா சக்தி வாய்ந்த இந்த நல்ல நாளிலே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வருவது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான தருணம் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ இதை கண்டு அச்சப்பட்டு கொண்டு நீ கண்டு வாழ்க்கையில் நினைத்து கொண்டோ இருக்கின்றாய். நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயம் கொள்ள வேண்டாம். எத்தனை நாட்களுக்குத்தான் நீ ஓட்டத்தோடும் சட்டத்தோடும் இருந்து கொண்டே இருப்பாய்? சில சமயத்தில் இதுதான் என்னதான் செய்வது என்று உன் வாழ்க்கையில் இல்லை சென்று விடுகிறார். நடப்பது எதுவாகினும் சரி, இந்த சாயப்பாவில் மேல் பாரத்தை போட்டுவிடு. நீ நிம்மதியாக இரு. உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் நான் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன், நான் தான் எனக்கான வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் ஒன்றுமே நடந்தபாடு இல்லையே என்று தானே உன் மனம் தவித்து கொண்டிருக்கின்றது. உன் மனம் தவித்த தவிப்புகள் எல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக இந்த சாயப்பா உனக்கு நான் வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். வருவது வரட்டும். உயர்த்துவது யாராக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையை மாற்றுவது இந்த சாயப்பாவாக இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே. எடுத்து வைக்கின்ற அடிகளில் சறுக்கல்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. இந்த சறுக்கல்களின் கஷ்டத்தையும் தாண்டி என் குழந்தைகள் ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டி இருக்கும்போது வரப்போகிறவர்கள் மீது விமர்சனத்தை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ என்று நீ எண்ணிக்கொண்டிருக்காதே. அந்த விமர்சனத்தை தாண்டி நீ வெற்றி பெறுகின்ற தருவாயில் அல்லவா இருந்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் இதற்காக குழந்தையே உன் மனம் யோசித்து யோசித்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் சரி, என் குழந்தைகளுக்கான தெளிவான முடிவை தருவதற்குத்தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இனி என்னை தேடி நீ வெகு தூரம் எல்லாம் வரவேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னை கைப்பிடிப்பேன் என்று சொன்னது கைப்பிடித்ததுதான். அதிலிருந்து விட்டுவிடு, விலகியதே கிடையாது. எப்பொழுதும் உனக்கான பயணம் உன்னிடத்தில் வந்து சேருமோ அன்று முதலில் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் அர்த்தத்தை கொடுக்கத்தான் போகிறேன். நீ எப்படியாவது உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். ஏனென்றால் உன் பயணத்தை நான் தொடங்கும்போது உனக்கான விஷயம் இடத்தில் இருக்காது என்று நான் விளையாட்டாக சொன்ன விஷயத்தை இப்பொழுது நான் நடத்தி காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். யாருமில்லை என்று புலம்பினாயோ, இதோ உனக்காக இந்த சாயப்பா நான் இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதிர்பார்த்த அந்த நபரிடம் இருந்து இந்த சாயப்பா அந்த நபரிடம் இருந்து உனக்கான வெற்றி செய்தியை நீ பெறத்தான் போகின்றாய். வருவது வரட்டும். மீதியை என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் என் குழந்தை உனக்கு வருகின்ற சந்தோஷம் மகிழ்ச்சி மனதாக இருக்கும்போது அந்த வெற்றியை கண்டு நீ அழுது கொண்டே இருக்காதே. உன் தொடர் பயணத்தில் தடைகளும் தடங்கல்களும் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை முறையிட்டு உனக்கான சந்தோஷத்தின் தருணத்தை பெற்றுக்கொள்வது என்பது உனக்கு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கும் போது நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்.
காலங்கள் செல்ல செல்ல கவலைகள் அங்குத்தான் போகிறது. இதோ உன் கவலைகளை மறந்து நீ வெற்றிக்கும் அந்த விஷயத்தில் எட்டாக்கனியாக இருந்து, வெற்றியே இப்பொழுது உன் கையிலே தரும் பற்றி இருக்கிறது என்றால், அதுவும் மிக பெரும் மாற்றம்தானே! இந்த உலகில் மாற்றம் என்பது ஒன்று மட்டும்தான் மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கு என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் சரி, இந்த சாயப்பா மீது கொண்ட தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே. நடப்பது நடக்கப் போவதும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த சாய் என்று மட்டும் நினைத்து விடாதே. உனக்கான பயணத்தில் உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்கு இந்த சாயப்பா உறுதியேற்று உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்வதற்கு யாரும் இல்லையோ என்று நினைக்க வேண்டாம். இதோ உனக்காக என் பெயர் கொண்ட ஒருவர், என் இரக்கமுள்ள கொண்ட ஒருவர், என் குழந்தை மனம் படைத்த ஒருவர், என் கருணை உள்ளம் படைத்த ஒருவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் பயணத்தில் எங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றாரோ, அந்த சின்ன சின்ன செல்கள்தான் உன் வாழ்க்கை நடத்த அந்த அவமானங்களும் துரோகங்களும் அதை மட்டுமே நினைத்து கொண்டு வாழ்க்கை அழகாக மாறுமோ மாறாதோ என்று சந்தேகத்தை எல்லாம் வளர்த்து கொள்ளாதே. சர்வ நிச்சயமாக சொல்கிறேன், உனக்கு தொடர் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த சாயப்பா நான் உள்ளம் தேடி வந்திருக்கின்றேன். மற்றவரின் நலனுக்காக என் குழந்தைகள் ஏங்கிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன் எல்லா விஷயத்திற்கும் நான் கை கொடுக்க வரமாட்டேனா? எதை நினைத்து நீ என்னிடத்தில் வந்தாயோ அதை தருவதற்காக நேரமும் காலமும் கைகூடி வந்துவிட்டது. வருவது எல்லாம் இனி நல்லதாகவும் நம்பிக்கை தரும் தருணமாகவும் தான் வந்து சேரப்போகிறது. வெற்றிக்காகத்தானே என் குழந்தைகள் என்னை தேடி வந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அதை தராமல் நான் விட்டு விடுவேனா? மற்றவர்களை பற்றி சதா நேரமும் யோசித்து யோசித்து அவர்களுக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று கேட்கும் என் குழந்தையே, உன்னால் நீ கருத்தில் கொள்வதற்கு யாருமே இல்லை என்று சிந்திக்க வேண்டாம். இதோ நீ கருத்தில் கொள்வதற்கு உன் சாயப்பா நான் இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம். நடத்தி வைப்பதும் இந்த சாயப்பாவாக இருந்து கொண்டிருக்கும் போது எல்லாம் தருபவளே இந்த சாய் என்று நினைத்து கொண்டு என்னை வணங்கிவிட்டு போ. நீ கேட்டு வருவதோடு நீ உன்மேல் சொல்வதற்கு உள்ளதாகவே நான் உன்னை அழைத்து வந்து விடுவேன். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீ எனக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்ததை விட நான் தெளிவாகவே கற்றுக்கொண்டு விட்டேன். சாயப்பா என்று சொல்கின்ற பொழுதுதான் என் மனம் இங்கு குளிர்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்றதையும் வரப்போவதையும் நினைத்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே. அந்த சோதனைக்கு இடையில் மிக பெரும் மாற்றத்தை உருவாக்குவது இந்த பெயர்தலின் புரிதல் என்பதனை மறுத்தும் விடாதே. திடீரென்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கின்றது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தால் உன் வெற்றியை தருவது நானாகத்தான் இருப்பேன் என்பதையும் உறுதியாக ஏற்றுக்கொள். நீ நினைத்ததை நினைத்தபடி நான் அல்லவா நடத்தி தரப்போகிறேன். உன் மனதில் எவ்வளவு தூரம் காத்து கொண்டு கிடப்பது என்பது அரிதான ஒன்றுதான். ஆனால் என் குழந்தைக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதிலிருந்து நான் பின்வாங்கப் போவதே கிடையாது. நடப்பதும் நடத்தி வைப்பதும் நீங்கள்தான் சாயப்பா. நீங்கள் இருக்கும்போது உனக்கான வெற்றி செய்தி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இருங்கள் என்று நீ சொன்னாயே, அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன் என்று நம்பு. எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.